அனைவருக்கும் வணக்கம். ராயல் கியூ லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். எதுக்குன்னா ட்ரேட் செட்டிங்ஸ். நம்ம ராயல் கியூவில் எப்படி ட்ரேட் செட்டிங்ஸ் பண்ண போகிறோம், ட்ரேட் செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலிமா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ராயல் கியூ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் சம் ஆர்டர்ஸ் ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் இங்கே ட்ரேட் செட்டிங்ஸ் வச்சு ஆர்டர் ஓடிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து இதுக்கிடையில் வந்து புதுசாக வந்து நான் செட்டிங்ஸ் வச்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் பேஜுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ்னு இருக்கும். குவான்டிடேட்டிவ்ங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ண போகிறப்போ குவான்டிடேட்டிவ் கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்ஷனுக்குள்ள வந்தோடனே ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா USDT பினான்ஸ் பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு தான் காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். நான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ரெஃப்ரெஷ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பினான்ஸில் இருக்கிற பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 0லேருந்து மாறி என்ன பினான்ஸில் பேலன்ஸ் வச்சுருக்கோ அந்த பேலன்ஸ் காட்டும். அது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைண்டிங் பண்ணுற போதே வந்து எனேபிள் ரீடிங்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டிக்காக இருந்திருக்கும். எனேபிள் ரீடிங்னா நம்ம பைண்ட் பண்ண அடுத்த செகண்டே வந்து நம்ம பினான்ஸில் என்ன USDT வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம ராயல் கியூ சாஃப்ட்வேர்னால ரீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம எனேபிள் ஸ்பாட் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். எனேபிள் பண்ணுறது மூலிமா நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு அப்போ தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ரெஃப்ரெஷ் பண்ணி என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பைண்டாக இருக்குது, என்ன பேலன்ஸ் ஷோ ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் செட்டிங்ஸ் போக போகிறோம். ட்ரேட் செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு காயினும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் செட்டிங்ஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அப்படிங்கிற காயின் வந்து நம்ம ட்ரேட் பண்ணல. இப்போ இந்த காயின் இப்படி செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் செட்டிங்ஸ் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் செட்டிங்ஸ் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காயினாக சூஸ் பண்ணி ஒவ்வொரு காயினுக்கு நம்ம ட்ரேட் செட்டிங்ஸ் வந்து பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காயின்ஸ் பண்ண போகிறேன், இல்லை 10 காயின்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு காயினுக்காக போய் நம்ம ட்ரேட் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு பதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த USD பினான்ஸ் பேலன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபரன்ஸ் சிம்பிள் காட்டணும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேட்ச் செட்டிங். இப்போ இந்த பேட்ச் செட்டிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி காட்டும், ஷோ ஆகும். இப்போ பேட்ச் செட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரேட் செட்டிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். ட்ரேட் செட்டிங்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பேஜ் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ இதை நான் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பேட்ச் செட்டிங்கிற ஆப்ஷனே என்னென்னா நம்ம ஒரு காயினுக்கு பர்டிகுலராக போய் ஒரு செட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள் காயின்ஸுக்கு வந்து அட் அ டைமில் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இங்கே ஜென்ரல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு 2 ஆப்ஷனில் நமக்கு வந்து காயின்ஸ் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜென்ரலுக்கு இங்கே செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா ஜென்ரலில் வச்சு செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா ஜென்ரலில் இருக்கிற காயின்ஸ்க்கு வந்து செட்டிங்ஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரொஃபஷனலில் வச்சு செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா ப்ரொஃபஷனல் இருக்கிற காயின்ஸ்க்கு வந்து நம்ம செட்டிங்ஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலில் இருக்கிற காயின்ஸ்க்கு வந்து செட்டிங்ஸ் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இப்போ இது மாதிரி வந்து 1 இன்ச்சு, இப்போ AAVE அப்படின்னு ஒரு காயின், அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா AKRO. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின் நம்ம சூஸ் பண்ணி செட்டிங்ஸ் கொடுக்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் ஒன்லி ஃபார் செலக்டட் காயின்ஸுங்க பற்றில ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா எல்லா காயினும் செலக்ட் ஆகிக்கும். இப்போ எல்லா காயினும் செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அந்த ஆல் சிம்பிளை எடுத்து விட்டால் எல்லா காயினும் போயிடும். ஆல் மடி கிளிக் பண்ணனா எல்லா காயினும் சூஸ் ஆகிக்கும். நம்ம வேணும்னா ஒரு செட்டிங்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லா காயின் கூட செட்டிங்ஸ் அட் டைமில் வச்சுக்கலாம். வேணுங்கிற காயினை மட்டும் போய் சூஸ் பண்ணி ட்ரேட் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கேயே ட்ரேட் ஸ்டார்ட் கொடுக்காம நம்ம போய்ட்டு மேனுவலாக வந்து ஒரு 4 காயினோ 5 காயினோ தான் பண்ண போகிறோம் அப்படின்னா செட்டிங்ஸ் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயினாக நம்ம சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எல்லா காயினும் சூஸ் பண்ணிட்டேன். எல்லா காயினுக்கும் வந்து ட்ரேட் செட்டிங்ஸ் வைக்க போகிறேன். இப்போ ட்ரேட் செட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு உள்ளே வந்தாச்சு. ட்ரேட் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பை இன் அமௌண்ட் வந்து 10ன்னு இருக்கும். இப்போ பினான்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் செட்டிங்ஸ் பேஜ்லேயே வந்து உள்ளே வந்தோம்னாவே நமக்கு டிஃபால்ட் செட்டிங் தான் காட்டும். இது வந்து ராயல் கியூ சாஃப்ட்வேரில் நம்ம கொடுத்துருக்க டிஃபால்ட் செட்டிங் தான் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா டிஃபால்ட் செட்டிங் பிரகாரம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு காயினுக்கு $2,560 எடுக்கும். அது இல்லாமல் நம்ம பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $200-300 வச்சுருக்கணும். அரௌண்டு நம்ம ஒரு $3,000 வந்து வச்சுருந்தோம்னா தான் ஒரு காயின் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஃபண்ட் பேக் வச்சு எல்லாத்தாலும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு செட்டிங்ஸு. அந்த செட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் நான் வச்சு காட்டுறேன். விருப்பப்படுறீங்க அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். நான் வச்சுருக்க செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15% மந்த்லி கிடைக்கிற மாதிரி ஒரு சேஃபர் சைடான செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். ஹை ப்ராஃபிட் வந்து இதில் வந்து கிடைக்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலும் நமக்கு சஃபர் ஆகாத மாதிரி தான் இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ ஓப்பனிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் பொறுத்தளவுக்கு மினிமம் $10 பர்ச்சேஸ் இருந்தாலும் சரி, செல்லாக இருந்தாலும் சரி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $20 கொடுக்கலான்ட்டு இருக்கேன்.
ஓப்பன் பொசிஷன் டபுள் அப்படிங்கிறது என்னன்னா ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் வந்து டபுளாக வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு இன்புட்டு. இப்போ நீங்கள் 20ங்கிறதுக்கு பதில் வந்து 15 கூட கொடுத்துக்கலாம். அதாவது ரெக்கமெண்டட் ராயல் கியூ சொல்கிறது வந்து ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 15 கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 15 வந்து கொடுத்தோம்னா என்னென்னா நமக்கு ராயல் கியூ பொறுத்தளவுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா பினான்ஸில் போய்ட்டு கமெண்ட்டை வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 அண்ட் எபோவ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா $15 அவங்க வந்து ஃபஸ்ட்டு பை அமௌண்ட் வைக்க சொல்கிறாங்க. $15 வைக்கனாலும் வைக்கலாம், இல்லை நீங்கள் எவ்வளோ செட்டிங்ஸோட கான்செப்ட் பொறுத்து நீங்கள் $20 வைக்கனாலும் வைக்கலாம். இப்போ நான் வந்து $20 வச்சு நான் இந்த கான்செப்ட் பண்ண போகிறேன். மார்ஜின் கால் லிமிட்டுங்கிறது வந்து 7 டைம்ஸ் ஆல்ரெடி இருக்கும். நான் 28 டைம்ஸ் பண்ணுறேன். 28 டைம்ஸ் வந்து ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட்டுங்கிறது என்னென்னா 28 டைம்ஸ் இன்கேஸ் ஆவரேஜ் பண்ணாலும் கூட மொத்தத்துக்கும் சேர்த்து 1.05% வந்து வந்ததுன்னா டேக் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறேன் நான். ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா நம்ம இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, ஒரு 10 டைமோ 15 டைமோ ஆவரேஜ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆவரேஜுக்கு மொத்தத்துக்கும் 1% ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்கான இன்புட் தான் இந்த இடத்துல கொடுக்குறோம். அதேமாதிரி ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் கால் பேக் அப்படின்னா என்னென்னா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% நம்ம வந்து டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கோம். இன்கேஸ் ஒரு பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா, ஒரு 5% 10% மேலே போச்சுனாலும் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா 1% க்ளோஸ் பண்ணாமல் அந்த மேலே போகிறத வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது மேலே போயிட்டு இருந்தால் சடனாக மேலேயே போயிட்டுருக்கணும். கீழே வந்து மேலே போனால் ஃபாலோ பண்ணாது. ஏன்னா கீழே வந்ததுன்னா 0.05 வந்து பர்சன்டேஜ் கீழே வந்துனாவே ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடும். அதாவது 1%க்கு மேலே போயிட்டு 0.05% கீழே வந்துன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பேர் தான் வந்து ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் கால் பேக் அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? மார்ஜின் கான்ஃபிகரேஷன் 28 டைம் கொடுத்துருக்கேன். அந்த 28 டைம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு கால் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.1 டைம்ஸ் வைக்க போகிறேன். அதே மாதிரி செகண்ட் கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.2. தேர்ட் கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.3. ஃபோர்த் கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.4. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 காலுக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா 5 × $15 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நான் சப்மிட் மோடில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். சப்மிட் மோடுங்கிறது என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ சப்மிட் மோடில் ஆப்ரேட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு 4 காலையும் வந்து பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ் மோடில் க்ளோஸ் பண்ணிக்கும். வேர்ஹவுஸ் மோடு மீன்ஸ் என்னென்னா மொத்தத்துக்கு சேர்த்து 1% வந்தால் 4 ஃபஸ்ட்டு 1லேருந்து 4 ஆர்டர் வரைக்கும் எடுத்துருந்ததுன்னா மொத்தத்துக்கு சேர்த்து 1% ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும். 5வது ஆர்டர்லேருந்து வந்து நான் சப்மிட் மோடு ஃபங்க்ஷன் ஆகும். 5வது ஆர்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டரையும் வந்து தனித்தனி ஆர்டராக க்ளோஸ் பண்ணும். ஓகேங்களா? 5வது ஆர்டருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் வரைக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கீழே வந்துன்னா வாங்கும். அதே மாதிரி 5வது ஆர்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1.5% கீழே வந்தால் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். டைம்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு டைம் தான் மல்டிபிளி டைம்ஸ் வைக்காமல் ஒரு டைம் மட்டும் வாங்குற மாதிரி வைக்கிறோம். ஏன்னா அதனால தான் நம்ம 28 டைம்ஸ் வைக்க முடியுது. ட்ரேட் செட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு 100% கஸ்டமைஸ்டு ஒன்று தான். நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் நாலேஜ் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ரெக்கமெண்டட் சேஃபான செட்டிங்ஸில் ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் நாலேஜ் எடுத்து நீங்கள் நல்லா ஆப்ரேட் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் விருப்பம் போல் வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கியூ பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேரில் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது யார் கையில் அப்ளிகேஷன் இருக்கோ, யார் என்ன செட்டிங்ஸ் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட்டு. இப்போ எனக்கு ப்ராஃபிட் வருதுன்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு அதே ப்ராஃபிட் வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த செட்டிங்ஸை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு ரேஷியோ வந்து மாறும். அதனால் வந்து ராயல் கியூ சாஃப்ட்வேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணது ஃபெயிலியராக ட்ரேட் பண்ணுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி விஷயம் இருக்கும் அப்படின்னா அங்கே என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க நம்மகிட்ட. நீங்கள் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி வந்து கீழே போனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 விஷயம் தான் இருக்குது. மேலே போகிறது, கீழே போகிறது. மேலே போனால் எல்லாத்துக்கும் தெரியும் ப்ராஃபிட்டுன்ட்டு, கீழே போனால் லாஸு. அப்போ கீழே போனால் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேரில் வந்து செட்டிங்ஸ் பண்ணுற ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கீழே போகிற போது நமக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் பேக்கப்புமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வச்சுருந்தோம்னா எக்காந்து கொண்டும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இங்கே மார்ஜின் ட்ரேட் பண்ண போகிறதில்ல, ஸ்பாட் ட்ரேடு தான் பண்ண போகிறோம். ஸ்பாட் ட்ரேடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இருக்கிற டாலருக்கு தான் வந்து நம்ம காயின் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன தான் கீழே போனாலும் நம்ம வாங்கின காயின் அப்படியே இருக்கும். என்னைக்கு ரிட்டர்ன் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். இந்த சாஃப்ட்வேர் பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணும். லாஸில் எக்காந்து கொண்டு க்ளோஸ் பண்ணாது. லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணால் நாமளே போய் க்ளோஸ் பண்ணால் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து 25வது கால்லேருந்து நான் 2% வச்சுருக்கேன். எதுக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45% வந்து கவர் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். மார்க்கெட் வந்து 45% கீழே போனாலும் நமக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிற ஆர்டரில் வந்து நான் சப்மிட் மோடில் இருக்கிறனால கீழே ஒரு வேளை 28வது ஆர்டர் எடுத்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 2% 3% மேலே போகும் கீழே வரும் இருந்ததுன்னா நமக்கு அதுலேயும் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது இவ்வளோ பர்சன்டேஜ் எல்லா காயினும் போகுமானா போகாது. நான் சேஃபர் சைடுக்காக தான் வைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வந்து ஹோல்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும்.
100% வந்து போய் கீழே போயிட்டு நின்றுக்கு அது ஹேங் ஆன மாதிரி மார்க்கெட் ஒரு சில டைமில் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டம்ப் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் ஹேங் ஆன மாதிரி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இது எப்போவுமே வந்து சப்இன் மோடில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால எப்போவுமே நமக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒரு சம் ப்ராஃபிட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே வச்சுட்டேன், மார்ஜின் கான்ஃபிகரேஷன் வச்சாச்சு. இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்து பை இன் கால் பேக். பை இன் கால் பேக்னா என்னென்னா, எப்படி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 1% கிராஸ் பண்ணி மேலே சடனாக மேலே போச்சுன்னா நான் எப்படி 0.05 கால் பேக் ப்ராஃபிட் கால் பேக் வந்தால் தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பை இன் கால் பேக்ங்கிறதுனா கீழே சடனாக மார்க்கெட் வந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜ் என்ன வச்சுருக்கீங்க, 1% வந்தால் கீழே ஆவரேஜ் பண்ண சொல்கிறோம். மார்க்கெட் வந்து சடனாக 4% கீழே போயிடுச்சு அப்படின்னா 4% கீழே போனதுக்கப்புறம் இங்கே நம்ம பை இன் கால் பேக்கில் என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அது பிரகாரம் மேலே போனால் தான் க்ளோஸ் பண்ணும். இப்போ நான் வந்து 4% சடனாக கீழே போயிடுச்சுன்னா அங்கேருந்து 0.1% மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா எந்த அளவுக்கு தள்ளித்துலேயும் நம்ம கீழே போய் ஆவரேஜ் பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் தான். ஏன்னா ஃபண்ட் பேக்கப் வந்து எவ்வளோ கீழே போனாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டேக் ப்ராஃபிட் அலோகேஷன் அப்படிங்கிறது என்ன, சப்இன் மோடு. இப்போ சப்இன் மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1.1% டேக் ப்ராஃபிட் கொடுக்க போகிறேன் சப்இன் மோடு பொறுத்தளவுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நான் வந்து 1.3 வரைக்கும் நான் குறைச்சி வைக்கிறேன் அப்படின்னா 0.3 வரைக்கும் மேலே போயிட்டு கீழே வர எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து மேலே போய் எனக்கு ப்ராஃபிட் வருங்கிறது ரேர் கேஸை தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் க்ளோஸ் ஆகட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நான் வந்து இது மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறேன். இப்போ சப்இன் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 5வது பொசிஷன்லேருந்து 28வது பொசிஷன் வரைக்கும் சப்இன் மோடில் ரன் ஆகும். சப்இன் மோடுங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சப்இன் மோடுன்னு என்னென்னா ஃபஸ்ட்டு 4 ஆர்டரை வந்து ஒரே காயினில் தான் ஆர்டர் எடுக்க போகுது. ஃபஸ்ட்டு 4 ஆர்டரை ஒரு ஆர்டர் ஆகும். 5வது ஆர்டர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் தனித்தனி ஆர்டராகவும் கன்சிடர் பண்ணுவோம். தனித்தனி ஆர்டர் ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1.1 டேக் ப்ராஃபிட் வைக்கிறோம். 1.1 டேக் ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும். ஒரே காயின் தான். ஒரே காயினில் பிடிசிங்கிற ஒரு காயின் நம்ம கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 1% வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். 5வது ஆர்டர்லேருந்து எடுக்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கன்சிடர் பண்ணோம். தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்டருக்கும் 1% வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும். இது எதுக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே ஒரு வேளை போய் நின்றுட்டு டம்ப் ஆகி ஒரு 5 இப்போ ஒரு ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. அதாவது மொத்தத்துக்கு நம்ம 28 ஆர்டருக்கும் சேர்த்து ஒரு 1% வந்தாலும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட்டிங்ஸ் வைக்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 45% இறங்கியிருக்கு. ஒரு 10லேருந்து 15% மார்க்கெட் போனால் தான் நமக்கு அந்த 1% வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஹோல் பொசிஷன் டேக் ப்ராஃபிட் வச்சோம்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதே சப்இன் மோடில் போட்டோம்னா கீழே போய் 28 ஆர்டர் எடுத்தால் கூட இதுக்கு தனியாக 1% வந்துன்னா க்ளோஸ் பண்ணிக்கும். மறுபடியும் 27வது ஆர்டர் தனியாக 1% வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். 26வது ஆர்டருக்கு தனியாக 1% வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். மறுபடியும் இன்கேஸ் 26லேருந்து மறுபடியும் 27 வருதுன்னா அங்கே போய்ட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் எடுக்கும். மறுபடியும் அதுக்கு 1% வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ மார்க்கெட் போய்ட்டு கீழே ஒரு வேளை தொக்கி நின்றுக்குச்சுன்னா கூட அந்த கீழே ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஒரு 4லேருந்து 5% ஒரு 10%க்குள்ளே ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு தனித்தனியாக ஆர்டர் எடுக்கும், க்ளோஸ் பண்ணுவோம், ஆர்டர் எடுக்கும், க்ளோஸ் பண்ணுவோம், வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனி டைம் வந்து அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சப்இன் மோடு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேக் ப்ராஃபிட் அலோகேஷன் இங்கே கொடுத்தோம்ல 1.1%, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் கால் பேக் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் அதே தான் கொடுக்க போகிறேன். மேலே கொடுத்த மாதிரி 0.05 தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நான் செட்டிங்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த செட்டிங்ஸ் ஓவராலாக சேவ் பண்ணணும்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் கார்னரில் மேலே. அந்த சேவ் கொடுத்தீங்கன்னா தான் மொத்தத்துக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ செட்டிங்ஸு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஜென்ரலுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் செட்டிங்ஸ் சேவ் ஆயிருக்கா இல்லையான்ட்டு ரேண்டமாக ஏதோ ஒரு காயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ AKRO அப்படிங்கிற ஒரு காயின் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த காயினில் போய்ட்டு நம்ம ட்ரேட் செட்டிங்கிற ஆப்ஷன் போய் பார்த்தோம்னா நான் $20 ஓப்பனிங் கொடுத்துருந்தேன். ஓப்பன் பொசிஷன் டபுள் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மார்ஜின் கான்ஃபிகரேஷன் இது மாதிரி கொடுத்துருந்தேன். இதெல்லாம் சேவ் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் வந்து நீங்கள் காயின் சூஸ் பண்ணி மேனுவலாக ஸ்டார்ட் கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா ட்ரேட் செட்டிங்ஸு பர்ஃபெக்டாக சேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காயினை வந்து இப்போது மேனுவலாகவே சூஸ் பண்ணி நான் ட்ரேடு கொடுக்க போகிறேன். எப்படிங்கன்னு பாருங்கள். இப்போ 1 இன்ச்சுங்கிற காயினை வந்து 1 இன்ச் போகலாமா இல்லை வேறு காயின்? ஒரு நிமிஷம். இப்போ ETC அப்படிங்கிற ஒரு காயின் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த காயின் இப்போ இந்த காயின் எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ட்ரேட் செட்டிங்ஸ் இருக்கான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ETC காயின் வந்து ட்ரேட் செட்டிங்ஸில் வந்து உள்ளே வரலையாட்டு இருக்குது. நான் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஒரு நிமிஷம் பார்த்தலாம்.
ஓகே, ETCங்கிற காயினை வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டுனான்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தானே கொடுத்தேன் நான். இப்போ என்னென்ன காயின் செலக்ட் ஆகாமல் இருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க. இல்லை, எல்லா காயினுமே செலக்ட் ஆகிருக்கு. நான் தெரியாமல் கைப்பட்டு அந்த ETCங்கிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா இது செலக்ட் ஆகாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கு ஒரே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த லிங்க்குங்கிற காயினே போய்க்கலாம். ஓகேங்களா, எப்படிங்கிறத நான் ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லிங்க்குங்கிற காயினில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆயிருக்குன்னு ஒன் செகண்ட்ருங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நெட்வொர்க்கிங் ப்ராப்ளமாக இருக்கனால தான் எனக்கு அது மாதிரி ஷோ ஆச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு ஒரு டைம் லாக் இன் பண்ணிட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அப்படியே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செட்டிங்ஸ்லாம் சேம் செட்டிங்ஸ் ஆல்ரெடி நான் என்ன கொடுத்தனோ அதே செட்டிங்ஸ் தான் சேவ் ஆயிருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இது மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம லைவாகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டோம். அதாவது நெட்வொர்க் கொஞ்சம் சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்த சேவிங் செட்டிங்ஸ் கூட நமக்கு சேவ் ஆகாத மாதிரி ஷோ ஆகும். ஆனால் ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன செட்டிங்ஸ் கொடுத்தோமோ அது அப்படியே சேவ் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ETC நம்ம செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி லிங்க் காயின் போய் பார்க்கலாம். இப்போ லிங்க் காயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து அப்படியே தான் சேவ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செட்டிங்ஸும் நம்ம ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டேன். இது 1.1 கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை மறுபடியும் திரும்ப ஒரு டைம் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நான் இதை வந்து ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒன் ஷாட் இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மோட். இப்போ ஸ்ட்ராட்டஜி மோடுங்கிற ஆப்ஷன் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் மாற்ற போகிறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வேர் கோர்ஸ் மோடுன்னு வச்சோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 28 ஆர்டர்ஸ் வச்சுருக்கோம். நம்ம எடுக்கிற மாதிரி 28 ஆர்டர்ஸில் வந்து மொத்தமாக எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம், ஒரு 10 ஆர்டரோ 15 ஆர்டரோ இல்லை 28 ஆர்டரோ மொத்தத்துக்கு எடுத்திருந்ததுன்னா வேர் கோர்ஸ் மோடுன்னு வச்சிருந்தோம்னா டிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா மொத்தத்துக்கு சேர்த்து 1% ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்மிட் மோடு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சப்மிட் மோடுன்னு ஒன்று ஃபஸ்ட் கொடுக்குற போது ராயல் கியூவில் ஒரு பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இதுக்கு எந்த கமிஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது ரெவன்யூ டீட்டில் இது காட்டாது. அதனால் நமக்கு இது அட்வைசபிள் இல்லை. சப்மிட் மோடு ரியல் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா நான் சப்மிட் மோடில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ராட்டஜி மோட் நான் சப்மிட்னு கொடுத்துட்டேன். கொடுத்தது வந்து நம்ம வந்து மேலேயும் இங்கே செக் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையும் டிக் ஆகிருக்கும் சப்மிட் மோடுன்னு சொல்லிட்டு. அது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்தா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் இதாகிடுச்சு. இப்போ வந்து ஆர்டர் வந்து இது ப்ராசஸ் ஆகுது. இப்போ வந்து ஆர்டர் எடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டிங்ஸ் வந்து எப்படி கொடுத்துருந்தேன், ஓப்பன் பொசிஷன் வந்து 20 கொடுத்துருந்தேன். ஓப்பன் பொசிஷன் டபுள்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓப்பன் பொசிஷன் டபுள்னு கொடுத்ததுனால இங்கே வந்து பொசிஷன் அமௌண்ட்டை வந்து எவ்வளோ எடுத்துருக்குங்க, 39.86. இப்போ இதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம ராயல் கியூ சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு பினான்ஸில் மார்க்கெட் ஆர்டரில் தான் ஆப்ரேட் ஆகும். மார்க்கெட் ஆர்டரில் ஆப்ரேட் ஆகிற போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக லிமிட் ஆர்டர் மீன்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து இந்த இடத்துல வந்து இருங்க நான் வந்து பினான்ஸில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்டர் வந்து எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த லிங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா $39.92 வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு. 1.24 குவான்டிட்டி. ஓகேங்களா. இதே வந்து ராயல் கியூவில் போய் பாருங்கள், 1.23ன்னு காட்டும். அதே மாதிரி 39.86ன்னு காட்டுது. இப்போது இதில் விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இது வந்து மார்க்கெட் ஆர்டரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. மார்க்கெட் ஆர்டரில் ஃபங்க்ஷன் ஆகிற போது ராயல் கியூ வந்து இங்கேருந்து கமெண்ட்ஸ் கொடுக்கும். கமெண்ட்ஸ் கொடுத்ததுன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து அப்படியே 100% வந்து அங்கே அக்யூரேட்டாக வந்து மார்க்கெட் ஆர்டரில் போய் ஹிட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முன்ன பின்ன வேரியேஷன் வரும். மார்க்கெட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் மேனுவலாக கூட வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் வந்து சம் ஆர்டர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து TLMன்னு ஒரு காயின் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் லிமிட் ஆர்டருக்கு பதில் மார்க்கெட் ஆர்டரில் வச்சு நீங்கள் ஒரு பையோ செல்லோ எது பண்ணிங்கனாலும் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்து நம்ம பை பண்ண சொன்ன இடத்துல வந்து பை பண்ணாது. அதே மாதிரி பை பண்ண சொன்ன வேல்யூக்கும் பை பண்ணாது. கொஞ்சம் முன்னே இருக்குது, கொஞ்சம் அதிகமாக மைனஸ் ஆகி தான் இருக்கும். அதே மாதிரி செல் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா சம் பாயிண்ட்ஸ் வந்து விட்டுட்டு தான் செல் பண்ணும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். இது ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து இங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பொசிஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொசிஷன் அமௌண்ட்டுங்கிறது மொத்தத்துக்கு எவ்வளோ டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இப்போ $39.86 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும்னா, இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணணும்னா 32.21 வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும். நம்பர் ஆஃப் கால் மார்ஜின் இது வரைக்கும் வந்து மறுபடியும் எதுவும் ஆவரேஜ் எதுவும் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆவரேஜ் வந்து பண்ணல.
இப்போ ஆர்டர் எடுத்ததுலேருந்து ஓடிட்டுருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 32.19 ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம 32.21க்கு மேலே ப்ராஃபிட் வந்து நமக்கு இதாகிக்கும். அப்போ பொசிஷன் குவான்டிட்டினா லிங்க்குங்கிற காயின் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கு, இந்த $39.86 எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 1.23 குவான்டிட்டி வாங்கியிருக்கு. 1.23 காயின் லிங்க் காயின் வாங்கியிருக்கு. இது கரண்ட் ப்ரைஸு வந்து இப்போ ஓடிட்டுருக்க ப்ரைஸ். இப்போ நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ப்ரைஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ மைனஸில் இருக்குன்னா 0.16% வந்து மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த மைனஸ் குறைஞ்சு அதுக்கு மேலே 1% ப்ராஃபிட் வந்தால் தான் நமக்கு இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன் ஷாட்டுங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஆர்டரை பொறுத்தளவுக்கு ஒரே டைம் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்தோன்னா க்ளோஸ் ஆனோன்னு க்ளோஸ் ஆகிட்டோம், அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து இந்த ஆர்டரை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஒன் ஷாட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன் ஷாட் நான் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். காயினுக்கு கீழே வந்து ஒன் ஷாட்னு ஷோ ஆகும். இங்கே என்ன ஷோ ஆகுதோ அதுதான் வந்து காயினில் அப்ளை ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆர்டரை பொறுத்தளவுக்கு நான் லிங்க் காயினை பொறுத்தளவுக்கு ஒரு டைம் ஆர்டரை வந்து டேக் ப்ராஃபிட் அடிச்சதுன்னா இது க்ளோஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடி பை பண்ணாது. மறுபடி பை பண்ணணும்னா நம்ம சைக்கிளுங்கிற ஆப்ஷனில் போட்டுருந்தா தான் மறுபடி பை பண்ணும். இப்போ நான் சைக்கிள் ஆப்ஷன் கொடுத்தேன்னா இங்கே சைக்கிள்னு மாறிக்கு மேலே சைக்கிள் ஆப்ஷன் கொடுத்தோன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1% ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும், மறுபடியும் அதே இடத்துல வாங்கும், மறுபடியும் 1% ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கும், மறுபடியும் அதே இடத்துல வாங்கும். இது வந்து 24/7 வருஷம் 365 நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை நான் ஒன் ஷாட் போட்டு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் சைக்கிள் இருந்துன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒன் ஷாட் இதை வந்து நான் டெமோக்காக போட்டு ஆர்டருங்கனால ஒன் ஷாட் போட்டு வச்சுறேன். ப்ராஃபிட் வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து இங்கே செல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செல் அப்படின்னு என்னென்னா, இப்போ இந்த ஆர்டரை வந்து நான் மேனுவலாக இந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா, இப்போ இருக்கிற மைனஸ் இப்போ எவ்வளோ ஓடிட்டுருக்குங்க 0.19 சம்திங் காட்டுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஹைட் ஆகிருக்கும் உள்ள. இப்போ இந்த மைனஸ்லேயே நான் வந்து இப்போ இங்கே ஓடிட்டுருக்க மைனஸ்லேயே நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணணும் அந்த ஆர்டர் அப்படின்னு நினச்சேன்னா செல்லில் போய் கிளிக் பண்ணால் இமீடியட்டாக க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது வந்து பை. இங்கே பைங்கிறது என்னென்னா, ஒரு வேளை இந்த ஆர்டர் வந்து மைனஸ் அதிகமாக போயிடுச்சு, இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம அதிகமாக ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக இது பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம அந்த பர்டிகுலர் காயினுக்கு மட்டும் ஒரு $100 $200 $300 ஆட் பண்ணி நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் $500 ஆட் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நெல் ரேட்டுக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி வந்து பர்டிகுலர் காயினில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணி அந்த ஆர்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த பைங்கிற ஆப்ஷனில் நம்ம பண்ணிக்க முடியும். ஸ்டாப் மார்ஜின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆவரேஜ் பண்ணவே இல்லை, ஆவரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சோம்னா ஸ்டாப் மார்ஜின் கொடுத்து வச்சிடலாம். ஸ்டாப் மார்ஜின் கொடுத்தோம்னா இந்த காயினை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்தோட சரி, அதுக்கடுத்து மேற்கொண்டு கீழே 1% போனால் ஆர்டர் எடுக்காது. நம்ம ஓப்பன் மார்ஜின் கால் மாதிரி திரும்ப கொடுத்தோம்னா மட்டும்தான் ஆர்டர் எடுக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம மார்ஜினை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி மோடு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ராட்டஜி மோடுங்கிற ஆப்ஷன் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பை இன் ப்ரைஸ்ன்னு இருக்குது. ஒருவேளை இந்த இதை வந்து நான் பாஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காட்ட முடியும். பாஸ் பண்ணிடுறேன். இதையே பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பை இன் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் இந்த ஆர்டர் வந்து ஒரு டைம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, சைக்கிளில் போட்டிருக்கோம், இந்த ப்ரைஸில் வந்து ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் வந்து இந்த ப்ரைஸ் வந்தால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டி நம்ம இங்கே ப்ரைஸ் கொடுக்குறோன்னா கொடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பை இன் ப்ரைஸ். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நான் வாங்கின இடத்துலையே வந்து இந்த காயின் வந்து அதாவது சேல் பண்ண இடத்துலையே மறுபடியும் திரும்ப ஆர்டர் எடுக்க வேண்டாம், நான் ஒரு ப்ரைஸ் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே வச்சு நான் ப்ரைஸ் செட் பண்ணுறேன், அந்த ப்ரைஸ் வந்தால் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்ட் செட் இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பை இன் ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கிறது வந்து கால் மார்ஜின் ட்ரிகர் ப்ரைஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து கால் மார்ஜின் ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே மார்க்கெட் வந்து அப்போ நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது 32.21 இருக்குது. அதே வந்து ஃபஸ்ட்டு கால் எப்போ எடுக்கும் அப்படின்னா 31.89 31.89 வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கால் ஆர்டர் எடுக்கும் அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணுது. அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் ட்ரிகர் ப்ரைஸுங்கிறது 32.55 வந்து டேக் ப்ராஃபிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பை அமௌண்ட்டு, மார்ஜின் கால் லிமிட் இதெல்லாம் வந்து நம்ம உள்ள செட்டிங்ஸில் கொடுத்த விஷயங்களை இங்கே ஷோ ஆகுது. இப்போ இதை பொறுத்தளவுக்கு காயின் செட்டிங்ஸ் எப்படி கொடுக்கும், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதனோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆர்டரை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் வந்துன்னா இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து நம்ம எங்கேங்கிறத போய் பார்த்தோம்னா லிங்க் இந்த ஹோம் பேஜில் போய் பார்க்கணும். ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்குங்கிற காயின் எங்கே இருக்குன்னு போய் பாருங்கள். இது ஒன் ஷாட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சுருக்குங்க ப்ராஃபிட் வந்து.
இல்லை நான் பாஸ் கொடுத்துருந்தேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் காட்டல. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, இதிலே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். மறுபடியும் ஏன் நான் பாஸ் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ப்ரீசெட் பை இன் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை வந்து பாஸ் பண்ணிட்டு தான் காட்ட முடியும். அதனால் இதுக்கு பாஸ் கொடுத்துருந்தேன், மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணாம விட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, பாஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து அங்கே ஓடிட்டு இருக்கிற மாதிரியே ஓடிட்டே இருக்கும். அந்த ஆர்டர் வந்து டேக் ப்ராஃபிட் வந்தாலும் க்ளோஸ் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் பண்ணாது, எந்த ஒர்க்குமே பண்ணாது. எப்படி நம்ம போட்டுவிட்டோமோ அப்படியே பாஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே வந்து அது இருக்கிற மாதிரியே இருக்கும். இருக்கிற மாதிரினா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் கூட வந்தால் ப்ராஃபிட் கூட காட்டிகிட்டு இருக்கும் போலயே ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணாது. அதே மாதிரி கீழே போனாலும் மைனஸ் தான் காட்டும் போலயே ஆவரேஜ் பண்ணாது. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் பாயிண்ட்டாக வந்து எப்படி பண்ணணுங்கிறது மாதிரி பிளான் பண்ணி பண்ணல. நான் அப்படியே ஒரு கோரியை பண்ணுறதுனால நமக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இப்போ லிங்க்குங்கிற காயின் வந்து நமக்கு இங்கேயும் காட்டுது, அதே மாதிரி ஹோம் பேஜ்லையும் காட்டும். ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே காட்டுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது வந்து ப்ராஃபிட்டு 0.14% வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து 1.05% மேலே போயிட்டு 0.05% கீழே வந்தால் தான் க்ளோஸ் ஆகும் இந்த ஆர்டர். புரியுதுங்களா? இப்போ இதில் நியூஸுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 92 இருக்குது. 92 என்னென்னா நிறைய ஆர்டர்ஸ் போட்டது க்ளோஸ் பண்ணது எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகிட்டே இருக்கும். இப்போ இது ரிலேட்டடாக ப்ராஃபிட்லாம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஹோம் பேஜில் ரெவன்யூங்கிற டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இது ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு என்னங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா $37 வந்திருக்கு. இப்போ இதுதான் வந்து ட்ரேட் செட்டிங்ஸ் ஆப்ஷன். இதில் வந்து பேட்ச் செட்டிங்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்ச் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ட்ரேட் செட்டிங்ஸில் வந்து பர்டிகுலராக நம்ம செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி சம் காயின்ஸ் இப்போ இதுவரை இத்தனை காயின் ஓடிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 4 காயின் 5 காயின் நான் மொத்தமாக செல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் காயினை சூஸ் பண்ணி செல் கொடுத்தனா செல் ஆயிரும். அதே மாதிரி ஒரு 4 காயின் 5 காயின் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகிரும். பாஸும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு எல்லா காயின் நான் பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா பாஸ் பண்ணிக்கலாம், மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி. பேட்ச் செட்டிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக போய் பண்ணுறதுக்கு பதில் வந்து மொத்தமாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அதுதான் பேட்ச் செட்டிங். அதே மாதிரி எல்லா ஆர்டருக்கும் நான் 1 ஷாட் கொடுக்கணும்னு நினச்சின்னா எல்லாத்தையுமே 1 ஷாட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லா காயினும் சூஸ் பண்ணிட்டேன், 1 ஷாட் போட்டேன்னா எல்லாமே 1 ஷாட்டுக்கு மாறிடும். அதே மாதிரி நான் சூஸ் பண்ணி மறுபடியும் திரும்ப சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 1 ஷாட் க்ளோஸ் பண்ணேன், சைக்கிள்னு போட்டேன்னா சைக்கிள் கொடுத்தோம்னா ஒரே நிமிஷங்க, சைக்கிள் கொடுத்தோன்னா எல்லாமே சைக்கிளுக்கு மாறிடும். அதே மாதிரி ஓப்பன் மார்ஜின் கால், ஸ்டாப் மார்ஜின் கால் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி இதை வந்து நான் 4-5 காயின் சூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் மார்ஜின் கொடுக்க முடியும், ஸ்டாப் மார்ஜின் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ட்ராப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ட்ராப்புங்கிறது என்னென்னா பர்டிகுலர் காயின்ஸ். இப்போ நான் வந்து இந்த நியோங்கிற காயினை சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை புதுசாக ஒரு காயின் சூஸ் பண்ணலாம். இப்போ 1 இன்ச்சுங்கிற காயின் வந்து நம்ம இது வரைக்கும் ஆர்டர் எடுக்காமல் இருக்கோம். ஆர்டர் எடுக்காத காயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 4.624 போயிட்டுருக்கு. இப்போ இந்த காயினை நான் சூஸ் பண்ணி இந்த காயின் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து மறுபடியும் ஒரு 5% கீழே போனதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் செட்டிங்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படி பண்ணி வைக்கிறது மூலிமா இந்த காயின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% கீழே போனதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கும். இது எங்கே போய் பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பேட்ச் செட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு 1 இன்ச் போனீங்கன்னா இங்கே காட்டும். இப்போ ஓடிட்டுருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்க ப்ரைஸ் நம்ம எங்கே பார்ப்போங்க, இங்கே பார்க்கலாம் கரண்ட் ப்ரைஸு. இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த பிரகாரம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆகிருக்கும் ப்ரீசெட் ப்ரைஸ். அதாவது நான் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு டவுன் ஆகி எடுக்கணும்னு சொன்னோமோ அந்த ப்ரைஸ் இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி பேட்ச் செட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ட்ராப்பில் நீங்கள் மூலிமா ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓரளவுக்கு வந்து இந்த ட்ரேட் செட்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பெட்டராக வந்து இன்னொரு வீடியோ பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பாருங்கள். இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் உங்கள் அப்ளைன்கிட்ட கேளுங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து இதோட பெட்டராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.